Dear students, chapter 5, two-dimensional analytical geometry, exercise 5.5, real life applications of conics. அதில் paraboloட application பார்த்தோம், ellipsoட applicationல சம்ம மட்டும் பார்த்தோம். Answer follows. இது wide of the arch. எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 16 சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் 8, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 8ன்னு பிரிச்சிடலாம். இப்போ இது லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், அதாவது நெட் டச் நீளம். இப்போ ஏ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 2a இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 8. தட் இம்ப்ளைஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. ஹைட் ஆஃப் த ஆர்ச் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 5, பி ஈக்குவல் டு 5. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. இது ஓப்பனிங்கோட எட்ஜு வந்து எவ்வளோ அப்படின்னா 4. ஓப்பனிங்கோட ஒய்டு கேட்குறாங்க. ஓப்பனிங்கோட எட்ஜோட ஹைட் வந்து 4, ஒய்டு வேணும்னா நம்ம இதை x1 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒய்டுங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம இதை x1 கன்சிடர் பண்ணிட்டு மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா டோட்டல் ஒய்ட் ஆஃப் த ஓப்பனிங் கிடச்சிரும். இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது, அதாவது நீள்வட்ட வடிவத்தில் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் x ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. அதாவது நீள்வட்டத்தின் சமன்பாடு x ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஏ ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், x ஸ்கொயர்டு பை 64 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயரோட வேல்யூ 25 தட் இஸ் ஈக்குவல் டு 1. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ x1,4 லைஸ் ஆன் த எலிப்ஸ். x1,4ங்கிற புள்ளி நீள்வட்டத்தின் மேல் உள்ளதால் அப்போ x இருக்கிற இடத்துல x1 கொடுப்போம், y இருக்கிற இடத்துல 4 கொடுப்போம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுது? x1 ஸ்கொயர்டு பை 64 ப்ளஸ் y1க்கு 4 கொடுத்துட்டுனா 16 பை 25 தட் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த x1 ஸ்கொயர்டு பை 24 மட்டும் வச்சுட்டு இந்த 16 பை 25 வெளியில் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் பண்ணால் 9 பை 25 வந்துடும். அப்போ x1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த 64 கிராஸ் மல்டிப்ளை ஆகுது 9 பை 25 இன்ட்டு 64. அப்போ x1 ஈக்குவல் டு ரூட் எடுப்போம். 9க்கு ரூட் எடுத்தால் 3, 64க்கு ரூட் எடுத்தால் 8, 25க்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ 24 பை 5 தட் இஸ் ஈக்குவல் டு 4.8. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் 4.8. ஒரு பார்ட்டு தான் கிடச்சிருக்கு நமக்கு. ஒய்டு வேணும்னா இதுலேருந்து இது வரைக்கும் வேணும். அப்போ மல்டிப்ளை பை 2. தேர்ஃபோர் ஒய்டு ஆஃப் த ஓப்பனிங் 2x1. அப்போ 2 இன்ட்டு 4.8 தட் இஸ் ஈக்குவல் டு 9.6 மீட்டர். A rod of length 1.2 meter moves with the ends always touching the coordinate axis. இந்த ராடோட லென்த் வந்து 1.2 மீட்டர். இந்த எண்ட் எப்போதும் எப்படி இருக்குன்னா கோஆர்டினேட் ஆக்சிஸோட டச் பண்ணிட்டே இருக்கு. The locus of a point P on the rod which is 0.3 meter from the end of the contact with the x-axis. இந்த ராடோட எண்ட் வந்து x-axisோட தொடர இடத்துல இருந்து 0.3 மீட்டரில் Pங்கிற புள்ளியை குறிக்க சொல்லியிருக்காங்க. அந்த P என்ற புள்ளியின் இயக்க பாதை அல்லது நியம பாதையை காண்க. Find the locus of a point P on the rod which is 0.3 meter from the end of contact with the x-axis is an ellipse. அந்த நியமப்பாதை எலிப்ஸ் தான். அதிலிருந்து அதோட எக்ஸென்ட்ரிசிட்டி மைய தொலைத்தகவு கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஏபிங்கிறத ராடுன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஏபிபி தான் ராட். ஏபியோட லென்த் எவ்வளோன்னா 1.2 மீட்டர். தரையிலேருந்து அந்த எக்ஸாக்சிஸ்லேருந்து பிங்கிற பாயிண்ட் 0.3 மீட்டரில் வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் வேல்யூ 0.9 மீட்டர். இப்போ பிங்கிற பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்சிஸுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் பிடி வரையலாம். அடுத்து ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் பிசி வரையலாம். இந்த லென்த்தை x1 வச்சுக்குவோம், இந்த லென்த்து x1 தான். அப்போ இது y1, இது y1. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னால் 2 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோவும் ஈக்குவல், இல்லை அப்படின்னு சொன்னால் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். பக்கங்களின் விகிதங்கள் சமம், இல்லை அப்படின்னு சொன்னால் கோணங்கள் சமம். நம்ம கோணங்கள் சமம்ங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுவோம்.
ட்ரையாங்கிள் பிடிஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிபிசி. அதாவது பிடிஏங்கிற ட்ரையாங்கிளும் பிபிசிங்கிற ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள், வடிவத்த முக்கோணங்கள். ஃப்ரம் ட்ரையாங்கிள் பிடிஏ, பிடிஏங்கிற ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம சைன் தீட்டா கண்டுபிடிப்போம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனிஸ். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு y1/0.3 வரும். ஃப்ரம் ட்ரையாங்கிள் பிபிசி, பிபிசிங்கிற ட்ரையாங்கிள்லேருந்து காஸ் தீட்டா கண்டுபிடிப்போம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு x1/0.9. நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ காசோட வேல்யூ எவ்வளோ? x1/0.9. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணு, x1²/0.9 ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணிக்கலாம், y1²/0.3 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது என்ன ஃபார்மில் வந்துருச்சுன்னா x²/a² ப்ளஸ் y²/b² தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ இது a², இது b². அப்போ a² ஈக்குவல் டு 0.9 ஹோல் ஸ்கொயர், b² ஈக்குவல் டு 0.3 ஹோல் ஸ்கொயர். எக்ஸென்ட்ரிசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? அதாவது மைய தொலைத்தகவு √a² மைனஸ் b²/a². a² வேல்யூ 0.9 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a² வேல்யூ 0.9 ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணால் 0.81, இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ 0.09 டிவைடட் பை 0.9 ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்போ 0.72 வரும் டிவைடட் பை 0.81. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 72/81 வந்துடும். 72வை 36 × 2ன்னு பிரிச்சுக்கலாம் பை 81. இப்போ இந்த 36க்கு ரூட் எடுத்தால் 6, அப்போ 6√2 டிவைடட் பை 81க்கு ரூட் எடுத்தால் 9. இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணால் எக்ஸென்ட்ரிசிட்டி அதாவது மைய தொலைத்தகவு 2√2/3 E ஈக்குவல் டு 2√2/3. ஹைப்பர்போலா நீள்வட்டத்தோட பயன்பாடுகள் பார்த்தோம். இப்போ அதிபரவளையத்தோட பயன்பாடுகள் பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் 10 கிலோமீட்டர் அப்பார்ட். ஏங்கிற பாயிண்ட்டும் பிங்கிற பாயிண்ட்டும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் இட் இஸ் டிட்டர்மினன்ட் ஃப்ரம் த சவுண்ட் ஆஃப் அன் எக்ஸ்ப்ளோஷன் ஹேர்ட் அட் தீஸ் பாயிண்ட்ஸ் அட் எ டிஃப்ரெண்ட் டைம்ஸ் தட் த லொக்கேஷன் ஆஃப் தி எக்ஸ்ப்ளோஷன் இஸ் 6 கிலோமீட்டர் closer to A than B. ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறது ஏக்கும் பிக்கும் கேட்குற டயத்தோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 6 கிலோமீட்டர் closer to A than B. Show that the location of the explosion is restricted to a particular curve and find an equation of it. அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற லொக்கேஷன் ஒரு பர்டிகுலர் கர்வை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அட் தி சேம் டைம் அதோட ஈக்குவேஷனும் கேட்குறாங்க. லெட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பி லொக்கேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். அதாவது பிங்கிற பாயிண்ட் தான் பி ஆஃப் எக்ஸ் ஒய் கமா ஒய் பி லொக்கேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது வெடிக்கும் இடம். given PB minus PA is equal to 6. PBக்கும் PAக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு டயக்ராம் போடணும். இப்போ இந்த PBக்கும் இந்த PAக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க 6 மீட்டர்னு சொல்லிட்டு. PB minus PA equal to 6. இதை நம்ம XYன்னு வச்சுருப்போம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5. இந்த இடம் வந்து 5,0 ஆகிடும். இந்த இடம் -5,0 ஆகிடும். டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ நமக்கு 10. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x + 5 ஹோல் ஸ்கொயர் + y²). இங்கே வந்து -5,0 இருக்கும். இப்போ x - x1 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ -5ங்கிறது இங்கே +5ஆக மாறிடும். அப்போ x + 5 ஹோல் ஸ்கொயர் + y² மைனஸ் பிஐயோட வேல்யூ இங்கே +5,0 வரும். √(x - 5 ஹோல் ஸ்கொயர் + y² தட் இஸ் ஈக்குவல் டு 6. இது ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். √(x + 5 ஹோல் ஸ்கொயர் + y² தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு +6. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரூட் கேன்சல் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடில் இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். a² அப்படிங்கிறப்ப ரூட் கேன்சல் ஆகுது.
பி ஸ்கொயர்டுங்கிறப்ப 36 ஆகிடும். ப்ளஸ் 2ab 2 × 6 12 இன்ட்டு சம்திங் வேல்யூ. இது a + b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவோம். x² + 25 + 10x + y². இது a - b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுவோம். x² + 25 - 10x + y² + 36 + 12 இன்ட்டு √(x - 5) ஹோல் ஸ்கொயர் + y². இங்கே இருக்கிற டைம் எல்லாம் லெஃப்ட் சைடில் வந்தால் இந்த x² கேன்சல் ஆகும், இந்த 25 கேன்சல் ஆகும், இந்த y² கேன்சல் ஆகும். இந்த 36 ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துருங்க. 10x - 36 தட் இஸ் ஈக்குவல் டு 12√(x - 5) ஹோல் ஸ்கொயர் + y². அப்போ அந்த 10x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 10x இருக்கும். அப்போ 20x மாறிடுது. 20x - 36 ஈக்குவல் டு 12√(x - 5) ஹோல் ஸ்கொயர் + y². இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணிவிடு. அப்போ இது 5x ஆகுது, இது 9, இது 3√(x - 5) ஹோல் ஸ்கொயர் + y². எகைன் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், இருபுறமும் வர்க்கப்படுத்து. இப்போ 5x - 9 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு இது 3² 9, இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். x - 5 ஹோல் ஸ்கொயர் + y². இது a - b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். a² 25x², b² 81 - 2ab 90x தட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா x² + 25 - 10x + y². அடுத்த ஸ்டெப்பில் இந்த 9 உள்ளர மல்டிப்ளை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ 25x² + 81 - 90x. இந்த 9x² மல்டிப்ளை ஆகிறப்ப 9x² லெஃப்ட் சைடில் வந்தால் -9x². இந்த 9 × 25 225 லெஃப்ட் சைடில் வரப்போ -225. இந்த 9 × -10x -90x லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரப்போ +90x. 9 × y² 9y² லெஃப்ட் சைடில் வரப்போ -9y². இப்போ -90x + 90x கேன்சல். x² y²லாம் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 16x² - 9y² = 144. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 144ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணால் இங்கே 16 கேன்சல் ஆகி x² / 9 வரும். இங்கே 9 கேன்சல் ஆகி y² / 16 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ x² / 9 - y² / 16 தட் இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அன் ஹைப்பர்போலா. Cross section of nuclear cooling tower is in the shape of hyperbola. நியூக்ளியர் கூலிங் டவரோட குறுக்கு பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஹைப்பர்போலா ஃபார்மில் இருக்குது. அதோட ஈக்குவேஷன் x² / 30² - y² / 44² தட் இஸ் ஈக்குவல் டு 1. டவரோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 150 மீட்டர். டாப்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் டு த சென்டர், இது சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா. டாப்லேருந்து அதோட சென்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் half the distance from the base of the tower to the center of the hyperbola. இதை வந்து p இல்லைனா எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது 2xன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 2xல பாதி தான் ஆகும், எக்ஸ்னு வரும். அதனால இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹாஃப்னு சொல்லியிருப்பாங்க. half the distance from the base, இந்த டிஸ்டன்ஸில் பாதி. அப்போ இது 2xன்னு வச்சாதான் இது அதில் பாதி எக்ஸ்னு கிடைக்கும். அப்போ இது 100ன்னு வச்சாதான் இதில் பாதி இது 15 கிடைக்கும். ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த டாப் அண்ட் தி பேஸ் ஆஃப் தி டவர். டாப்போட டயாமீட்டர், பேஸோட டயாமீட்டர். புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் மட்டும் கொடுத்துருக்கோம், அதை மாற்றிங்க, டயாமீட்டர் வேணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு ரஃப் டயக்ராமை ஸ்கெட்ச் பண்ணிவிடுவோம். வைடு வந்து 60, அதாவது a² 13 கொடுத்துருப்பாங்க. அப்போ a வந்து a² 30². அப்போ a வந்து என்னாச்சு 30. இப்போ இந்த பக்கம் 30, இந்த பக்கம் -30 காமிச்சிடலாம். இந்த ஹைட் நமக்கு தெரியாது, அதனால அது x1ன்னு வச்சுக்கலாம். சாரி, ஹைட் வந்து 50, ரேடியஸ் வந்து x1. அப்போ x1, 50 லைஸ் ஆன் தி ஹைப்பர்போலா. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வருது. அதிபரவளையத்தின் மேல் அமைவதால் x1, 50 அதிபரவளையத்தின் மேல் அமைவதால் x இருக்கிற இடத்துல x1 கொடுப்போம், y இருக்கிற இடத்துல 50 கொடுப்போம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது? x1² / 30², டாப் எண்டுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம். x1² / 30² - y இருக்கிற இடத்துல நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா 50 கொடுக்க போகிறோம்.
அப்போ 50 ஸ்கொயருங்கிறப்போ 2500 பை 44 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த x1 ஸ்கொயர் பை 30 ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிட்டு இது அப்படியே ஆப்போசிட் சைடில் கொண்டுட்டு வருவோம். அப்போ 1 + 2500 பை 44 ஸ்கொயர். அப்போ x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதை சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுத்துருவோம். இந்த 30 ஸ்கொயரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ 30 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர் இது ஆட் பண்ணுறப்போ 4436. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 30 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 30, 44 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 44. இது லாங் டிவிஷன் மெத்தடில் நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்துருங்க. 66.6ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 15/11 33.3ன்னு வரும். இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான், ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் வேல்யூ. அப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 45.41 மீட்டர். இப்போ டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு புக்கில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும், நீ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டாப் எண்டோட டயாமீட்டர் 2x1 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடு. 2 × 45.41 90.82. பாட்டம் எண்டுக்கு பார்க்குறப்ப x2, 100 லைஸ் ஆன் த ஹைப்பர்போலா. பாட்டம் எண்டில் வந்து ஹைட் வந்து 100 இருக்குது. அப்போ x2, 100 லைஸ் ஆன் த ஹைப்பர்போலா. அந்த ஈக்குவேஷனில் x இருக்கிற இடத்துல x2 கொடுத்துருவோம். x2 ஸ்கொயர்டு மைனஸ் பை 30 ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் இருக்கிற இடத்துல 100. அப்போ 100 ஸ்கொயர்டு பை 44 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ x2 ஸ்கொயர்டு பை 30 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது அப்படியே ஆப்போசிட்டில் வருது. 100 ஸ்கொயர் பண்ணால் 10,000 பை 44 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ x2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 30 ஸ்கொயரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இதையும் எல்சிஎம் எடுத்துரு. 44 ஸ்கொயர் பண்ணால் 1936 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடு. 1936 ப்ளஸ் 10,000 பை 44 ஸ்கொயர் இன்ட்டு 30 ஸ்கொயர். அப்போ x2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர். இதை ஆட் பண்ணால் 11,936. இப்போ ரூட் எடுத்தினா x2 வந்து 30 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் 30, 44 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்து 44 ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் 44. இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தடில் இதுக்கு ரூட் எடுத்துருங்க. அப்போ x2 ஈக்குவல் டு 30/44 இன்ட்டு 109.25 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணால் 74.49 மீட்டர்னு வரும். தேர்ஃபோர் டயாமீட்டர் ஆஃப் த பேஸ், அந்த நியூக்ளியர் கூலிங் சிஸ்டத்தோட பேஸோட டயாமீட்டர் எவ்வளோனா 2x2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 × 74.49 அப்போ 148.9 மீட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Exercise 5.5 completed. Chapter 5 completed. From next class, applications of vector algebra, chapter 6 starts. Thank you.